மீன் வித்தியாசமா இருக்கு. சன்ஃபீஸை வந்து இன்னைக்கு வந்து பார்த்துருக்கோம். நல்லா திருப்பி காட்டிங்க. சன்ஃபீஸ். ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்குறது வந்து சன்ஃபீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ சன்ஃபீஸில் வந்து சொல்ல அடிச்சுக்கிறோம். இந்த சன்ஃபீஸ் வந்து இந்த துடுப்பு வச்சு தான் நீந்தி போகுமா, அதாவது ரொம்ப ஸ்லோவாக தான் நீந்தி போகும். இந்த நீர்வாடு மாறும்போது அது வந்து இந்த மாதிரி வலையில் மாட்டிடும். இங்கே இது மொத்தத்துக்கே வந்து மேலே ஒரு துடுப்பு கீழே ஒரு துடுப்பு இதை வச்சு தான் இப்படி நீந்தி போகுமா. அங்கே வரும் இதுதான் நீந்தி போகும். நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், சன்ஃபீஸை பற்றி டீட்டெயில்ஸ் என்ன வரும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோ இருக்குது. இது வந்து இருக்க வெயிட் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. ஏன்னா இதோட வந்து நீர்த்தன்மை இது வந்து வெளியே அப்படியே குறுகி வெளியே வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் பாருங்கள், என் கையில் அப்படியே தண்ணியாக ஓடும் வர கீழே. இந்த மீன் வந்து சமைக்கலாமா, இல்லை சாப்பிடலாமா, பொரிக்கலாமா, வறுக்கலாமா, குழம்பு வைக்கலாமா கேட்டால் எதுவுமே பண்ண முடியாது. இந்த மீனை வந்து சும்மா இந்த மாதிரி ஷோ பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு இடத்துல மீனோட மொத்தமாக பேக்கேஜ் ஆகி போகும். இதை வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஏதாவது ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தினோம்னா இதை வந்து எடுத்து கொண்டு போவாங்க. ஸோ இதே மாதிரி நிறையா சன்ஃபிஷை பற்றி, இதே மாதிரி நிறைய ரேரான ஃபிஷ்ஷை பற்றி தகவல் தெரியணும்னா நம்மளோட நிகால் லைஃப் ஸ்டைல் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. டாட்டா, அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.